வியூவர்ஸ் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பத்திரிகை செய்தி வந்து இது வந்து டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 நடைபெற்ற அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தகவல் வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பேர் வந்து ப்ரெசண்ட்டு அகெயின் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து ஆப்சண்ட்டு, தென் அடுத்து வந்து எத்தனை மையங்களில் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. டிஎன் டெட் பேப்பர் 1க்கு மட்டும் இல்லை, டிஎன் டெட் பேப்பர் 2க்குமே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்க டிஆர்பி வந்து ப்ராப்பராக வந்து அவங்களோட சைடில் வந்து எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணாங்க, ப்ரெசன்ட் ஆப்சன்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே எத்தனை மையங்கள் நடைபெற்றுச்சு அப்படின்ற தகவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 விட பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து அப்ளை பண்ணவங்க அதிகம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஈஸி அப்படின்றது ரொம்ப பேப்பர் 2, அதாவது ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது பேப்பர் 2 எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக, அதுமாதிரி பேப்பர் 1மே நம்மளுக்கு ஓரளவு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்றது தான் கேண்டிடேட்டோட கருத்து. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மார்க் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும், கட் ஆஃப் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணணும், பாஸ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கோரிக்கையை வந்து கொடுத்துட்ருக்காங்க. பேப்பர் 1 பேஸ் பண்ணியும் சரி, பேப்பர் 2 பேஸ் பண்ணியும் சரி, இந்த ஒரு தகவல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இந்த பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பிடிபிஆர்டி எக்ஸாம் நடைபெறுமா அப்படின்னு மேக்ஸிமம் வந்து எல்லா அகாடமிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஷெடியூல் வந்து அகைன் நோட்ஸ் ப்ரிப்ரேஷன் சரி, அகைன் மெட்டீரியலும் சரி, அகைன் கிளாஸும் சரி, எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து இப்போ அவைலபிள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் பிடிபிஆர்டி எக்ஸாம் இப்போ வருமா அப்படின்ற ஒரு விஷயம், அதேமாதிரி பிடிபிஆர்டி எக்ஸாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ வேகன்சி இந்த டைம் கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ற தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷெடியூல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக பிடிபிஆர்டி எக்ஸாம் வந்து நம்மளுக்கு நடைபெறும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து இதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து இப்போ எல்லா யூடியூப் சேனலுமே சரி அகாடமிலும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த எக்ஸாம் வர வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. நான் அவங்க ஷெடியூல் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 முடிச்சிட்டாங்க. அடுத்த ஷெடியூல் வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா காலேஜ் டிஆர்பி எக்ஸாமு. ஸோ அது டிசம்பர் மந்த் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ரிசல்ட், ஆனால் கண்டிப்பாக பேப்பர் 1 பேப்பர் 2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் கண்டிப்பாக யூஜி டிஆர்பி எக்ஸாமாக இருக்கும். ஏன்னா இப்போ வரவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து சிறப்பு தகுதி தேர்வும் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஜனவரியில். ஓகேங்களா. தொடர்ந்து ஷெடியூல் இருக்குது. பட் இந்த ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம் வருது அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து ஆஸ் ஃபார் த யூடியூப் சேனல் அகாடமி எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வருது அப்படின்ற தகவலுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அடுத்த மூவ் வந்து டிஆர்பி பொறுத்தளவு எதை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, பிஓ எக்ஸாம். ஆனால் பிஓ எக்ஸாம் நம்மளுக்கு ஷெடியூல் பிரகாரம் எதுவும் கொடுக்கல. பட் இருந்தாலும் அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்காங்க. 1200 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அடுத்தது நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு தகவல் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு யூஜிடிஆர்பி கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃப்ளோக்கில் அவங்க வந்து சொல்கிறது தான் கண்டிப்பாக வரும் டைம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எக்ஸாம் வரும், போஸ்டிங் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லா அகாடமியும் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பேப்பர் 2 கிளியர் பண்ணாங்க. ஏன்னா பேப்பர் 1 கிடையாது, பேப்பர் 2 கிளியர் பண்ணாங்க, ஆல்ரெடி கிளியர் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். தென் பிஓ எக்ஸாமும் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு அதுக்கான கால அவகாசம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்மளுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எல்லாமே டிபெண்டிங் அப்பானிங் த ஃபேக்டர்ஸ் தான். எதை பேஸ் பண்ணி இது வந்து இந்த நகர்வு நம்மளுக்கு இருக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பட் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஆர்பி இப்போ நடத்தினா டெட்டு பேப்பர் 2ல செலக்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உங்களோட ஆன்சர் கீ செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுமே நீங்கள் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தகவல். ஏன்னா மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட்டு பேப்பர் 2 பேஸ் பண்ணி அடுத்து வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் வரும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து எல்லா அகாடமியுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா யூடியூப் சேனலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க. நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் எல்லா ஒர்க்குமே ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் 2 பேஸ் பண்ணி யூஜிடிஆர்பிக்கு வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல் மேக் பண்ணி நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.